Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் பிடிபட்ட நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி கடந்த திங்களன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என கூறப்படும் நிலையில் அவருக்கு திருமணமாகி 3 மனைவிகள் உள்ளதாகவும் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வயசு பொண்ணா ஒருத்தர் தொடுறானா எப்படி தொட முடியும்? பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எவ்வளோ பாதுகாப்பே மீறி நீ எப்படி உள்ளே போய் ஒரு பொண்ணை தொடுவேன்? எப்படி உனக்கு யாரும் அந்த உரிமை கொடுத்தா? உன் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அப்போ உன் வீட்டு பொம்பளைங்களை போய் சீண்டு, அப்புறம் அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை சீண்டு வேண்டிய. அவர் இதே ஏரியாவா? ஆமாம், அந்த நாய் இந்த ஏரியா தான். அந்த நாய் நீங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் இருக்கிறதும் எங்களை தாண்டி தான் அந்த நாய் போகணும். அவர் கல்யாணம் ஆகி புள்ள எல்லாருமே இருக்காங்க. அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. பொண்டாட்டி 35 வருஷத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுதான் முதல் தடவையே நடந்ததே. இவ்வளோ நாள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேர் போன இடம். இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் இது எல்லாமே நடக்குது. பாருங்க, வாரம் நடந்துட்டு இருக்கு. கொலை எல்லாமே நடக்குது. என்ன நடக்காம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நடக்குது. என்ன 4 வருஷம் ஆகுதா? அந்த 4 வருஷத்துல என்ன நடக்கல? எங்க வீட்டுல 2 பொண்ணுல செயினை திருடிட்டு போனாங்க, அத்துன்னு போனாங்க. ரோட்ல போகும்போதே அத்துன்னு போறானுங்க. எப்ப நடந்தது? அது நடந்து 1 வருஷம் ஆகுது. இந்த நேற்று என் தம்பி கோவளம் போறேன், காணத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட 2 பேர் வழி மடக்கி என் தங்கச்சி பிள்ளைங்க கிட்ட வந்து வழிபறி கொள்ள பண்றாங்க. இது என்ன ஆட்சி நடத்துறேன்? பலமான சட்டம் வேணும்ன்றீங்க? ஆமா, சட்டம் நல்ல சட்டமா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை காதலனுடன் இருந்த வீடியோவை வெளியிட்டு டிசி தர வைப்பேன் என மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்த விவகாரம் தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த மாணவி புகார் அளித்திருந்தார். மேலும் கடந்த 23ஆம் தேதி இரவு பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனது காதலனுடன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அதனை 30 வயது மதிக்கத்தக்க நபர் வீடியோ எடுத்து அவரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணின் தந்தையின் செல்போன் எண்ணை எடுத்துக்கொண்ட அந்த நபர் அவருக்கும் வீடியோவை அனுப்புவதாகவும் தான் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்றும் சார் ஒருவருடன் தனிமையில் இருக்க வேண்டும் என கூறியதாக பேசப்படும் விவகாரம் தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது.